Welcome guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. குபேரா படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று வெளியாயிருச்சு கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம நாகார்ஜுனா சார், தனுஷ் சார், ராஷ்மிகா இவங்களோட நடிப்பில் டிஎஸ்பி அவர் மியூசிக் அண்ட் சேகர் கமலா சாரோட டைரக்ஷன் இந்த படம் வந்து வெளியாயிருக்கு. குபேரா கம்மிங் 20th June ஃப்ரைடே வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே மொதல் போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. கார்ப்பரேட் டீம் நினைக்கிறேன். இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சு காட்டீங்க. என் பேர் தீபக். ஓ, இவர் தான் பார்த்துக்கிறாரு. அம்மா 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 அம்மா, எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். ரெண்டு பேருமே ஒரே இருக்கான்னு சொல்லி விஷயத்தை கோ த்ரூ பண்ணுறாங்க நினைக்கிறேன். ரஷ்மிகா இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இறக்கம் காட்டுறது நல்லது தான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். செம்ம இன்டென்ஸாக இருக்கு. ஒரு கூட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் இதுதான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்க. பார்த்துக்கிறேன். அப்படின்னா இந்த மியூசிக் செம்ம. குபேரா இது வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு படமாக இருக்க போகுது. ஏன்னா நான் சேகர் கமலா சார் படம் எடுத்து நான் பார்த்ததில் வந்து 2 படம் தான், அனாமிகா அண்ட் ஆல்சோ ஃபிடா. லவ் ஸ்டோரி நான் பார்த்தேன்னா இல்லையான்னு எனக்கு ஷூராக தெரில, பட் நினைக்கிறேன் பார்க்கலன்னு. ஃபிடா வந்து ரொம்ப ஃபன் எலிமெண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அனாமிகா வந்து அது வந்து ஒரு ரீமேக்கில் அடாப்டேஷன், கஹானி படத்தோட ரீமேக் தான். பட் அது வந்து கொஞ்சம் மாற்றி அவங்க வந்து எடுத்திருப்பாங்க டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ், அதெல்லாமே கதையாகவே. ஸோ அது வந்து ரொம்ப இன்டென்ஸான படம். ஃபீடா வந்து டோட்டலாக கொஞ்சம் ஆப்போசிட். ஓகே, லவ் அதெல்லாம் கலந்துருக்கும். பட் கம்மிங் டு குபேரா இது வந்து ரொம்ப 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 சீரியஸான ஒரு படம். இதில் வந்து எங்கேயுமே ஒரு ஒரு ஹியூமர் மேபி இருக்கலாம், படத்தில் வந்து ட்ராவல் பண்ணி இருக்கலாம். பட் ஐ ரியலி லைக், ஏன்னா ஒரு ஒரு கதைக்கு வந்து உண்மையாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி கொண்டு போகிறாங்க. அண்ட் பர்ஃபெக்ட் ரீல் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து அழகாக வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மூட்டை வந்து செட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் வந்து ரியலி குடோஸ் டு த எடிட்டர் அண்ட் ட்ரெய்லர் கட் பண்ணவங்களுக்கு. குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேரக்டர் தான் வந்து மெயினாக அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் அந்த கதை வந்து இவங்க 3 பேரை சுற்றி தான் நடக்குது. தனுஷ் சார், நாகார்ஜுனா சார் அண்ட் ரஷ்மிகா, இவங்க 3 பேரை சுற்றி தான். அதில் வந்து தனுஷ் சார் அண்ட் ரஷ்மிகா வந்து மேபி சேம் கைண்ட் ஆஃப் பேட்டிலை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லுக்கை, அதாவது ராஷ்மிகாவோட லுக்கை ரிவீல் பண்ணதே ஒரு ஒரு லக்கேஜ் பேக் தூக்கிட்டு போகிற மாதிரி. அண்ட் இதில் கூட ரிவீல் பண்ணது வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் அவங்க போகிற மாதிரி. தென் அவங்க வந்து சொல்லுவாங்க, பொழைச்சிக்குவேன்னு தான் நினச்சேன் சம்திங் வந்து அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசுவாங்கள்ல, அந்த டைலாக்லாம் பார்க்குறப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியாகணும், இல்லை எங்கேயாச்சும் எங்கே யார்கிட்டையாவது இருந்து எஸ்கேப் ஆகி போகணும், இல்லை லைஃப் வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் வந்து கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி குட் பி ஃபினான்ஷியலி ஏதாச்சும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேரியராக இருந்திருக்கலாம். அதை வந்து தாங்க முடியாமல் கூட அவங்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கம்மிங் டு குபேரா டைட்டில்லேருந்து யோசித்து பார்த்தா. அண்ட் தனுஷ் சாரும் வந்து பெகர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் ப்ளே பண்ணுறப்ப பெகர் ரோல்னால் டெஃபினெட்லி அந்த அவங்களுக்கு கோ த்ரூ பண்ணுற சேலஞ்சஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கான ஒரு மிட் பாயிண்ட் இல்லைனா ஒரு மீடியேட்டர்
அதுதான் நாகார்ஜுனா சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் சார் வந்து ஒரு கதவுலேருந்து வந்து எட்டி பார்ப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷாட் இருக்கும். அதில் வந்து அவர் பெகர் லுக்கில் தான் இருப்பார். தென் அவர் வந்து உள்ளே கூப்பிட்டு அவருக்கு வந்து கோட்லாம் மாட்டி விட்டு ஓகே அவரோட லுக்கே வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நாகார்ஜுனா சார் தான் அவரோட அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரியாக காட்டியிருக்காங்க. இதில் என்ன நான் யோசிக்கிறேன்னா, எதனால அவருக்கு வந்து தனுஷ் சார் மேலே இப்படி ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகிருக்கு? இஸ் தேர் எனி பிளட் ரிலேஷன்ஷிப்? அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து அவர் காப்பாற்றுனாரா? லைக் தனுஷ் சார் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, அந்த கேரக்டர் சொல்கிறேன், அந்த பெகர் ப்ளே பண்ணுறப்ப சம்திங் அவரோட நாகார்ஜுனா சார் கேரக்டரோட லைஃப்பில் வந்து ஏதாச்சும் இம்பேக்ட் பண்ண மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படின்ட்டுன்னு தெரில. இது வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் படத்தில் வந்து அன்ஃபோல்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு தாண்டி வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்ஸ் மாதிரிலாம் உட்காந்துருக்காங்கல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க பிக் ஷாட்ஸ்லாம் வந்து உட்காந்து ஒரு மீட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் பேசுகிறப்ப அந்த காசு, பவர் அதெல்லாமே தான் வந்து குறிக்கிறாங்க. அதை வந்து சொல்கிறப்ப தான் அந்த என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸ் ரூமாக அந்த லாக்கர் ரூமில் வந்து நிறைய காசு, அது வந்து நாகார்ஜுனா சார் தான் அவங்க வந்து நிற்பார். ஸோ அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவர் வந்து இன்சார்ஜாக இருக்கார். ஸோ மேபி சம்திங் மணி ரிலேட்டடாக வந்து நாகார்ஜுனா சாரை லாக் பண்ணிடுவாங்க. அதை வந்து தனுஷ் சார் மேலே தூக்கி போடுறாங்களா, அப்படியான நிறையா வந்து ஒரு ஒரு பிரான்ச்சஸ் வந்து போயிட்டுருக்கு யோசிக்கிறதுக்கு. பட் வாட் ஐ வுட் சே இஸ், கேரக்டர் வைஸ் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஷேகர் கமுலா சாரோட ஃபிலிமோகிராஃபியில் இது நல்லா நின்று பேசக்கூடிய ஒரு படமாக கூட இருக்கும். ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் தே காட் அ நேஷ்னல் அவார்ட், பிகாஸ் அந்த ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவார். தனுஷ் சாரும் சொல்லவே வேணாம் நம்ம. அண்ட் ரஷ்மிகா வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டிப்பிக்கல் ஹீரோயினான ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற படமும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் கூட சொல்லலாம். அனிமலில் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லாவே அவங்களுக்கு தீனி போடுற மாதிரியான சில சீன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வகையில் குபேரா வந்து அதையும் தாண்டி போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்த வரைக்குமே எனக்கு தெரியுது அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு கதைக்கான அந்த என்து வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சுது. மேபி இதில் வந்து லவ் இன்ட்ரெஸ்டாக பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிமாக தான் இருக்கும். மியூசிக் முதற்கொண்டு பாட்டு வந்து நான் சரியாக கேட்கல இந்த 2 பாட்டு வெளியானதில். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் ஹி நேல்ட் இட். எஸ்பெஷலி நான் சொல்லியிருந்தேன்ல, தெலுங்கு ஃபிலிம்ஸில் வந்துருச்சுன்னா டிஎஸ்பி சார் வந்து அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அது வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் கொண்டு வந்துடுவார். அது வந்து வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். அதில் டுவர்ட்ஸ் தி எண்டில் ஒரு பிஜிஎம் வரும், அது வந்து வேறு லெவல், செம்ம. ஐ ரியலி லைக் இட். ஸோ படம் வந்து 20th June வந்து ரிலீஸ் ஆகுது. மலேசியாவில் வந்து DMY வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பார்த்துட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இது ஏன்னா கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் கைஸ். ஸோ எப்படியான லேயர்ஸ் வந்து அது கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எப்படி அவங்க கேரி பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்க, இதெல்லாமே வந்து நான் ஆவலோடு இருக்கேன் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நிறையா கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.